ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஷென், அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜியா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து இப்போ வரைக்கும் மவுண்டன்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனால் சின்ன வயசுலேயே பேசி வச்ச மாதிரி நம்ம ஹீரோயினை தான் ஹீரோக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்து அவனோட காரை பிளாக் பண்ணி 2 காரை நிற்க வச்சிடுறாங்க. அவன் யாருக்கும் கால் பண்ணி என்னோட காரை இப்போவே எடுக்கணும், வேமா வாங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவள் அதை யூஸ் பண்ணி அந்த காரை விலக்கி வைக்கிறா. இவளுக்கு இதை பார்க்கும் போது ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள என்ன நினைச்சாலுமே வெளியில யாருக்கும் கேட்கும் போல அந்த மாதிரி ஒரு இதுவுமே அவகிட்ட இருக்கு. ஸோ அங்கே டிரைவர் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே நாட்டியா ரொம்ப துருன்னு இருக்கா. ஸோ அவள் வந்துட்டு அந்த டிரைவர் கிட்ட பேசிட்டே வரும்போது டக்குன்னு சடனாக பிரேக் போட்டுறான். ஸோ அவள் போய் ஹீரோ மேலே விழுந்துறா. அப்போ கரெக்டாக டிரைவர் வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு, ஐயோ ஃபியூல் இல்லை, இப்போவே நம்ம காரை வந்து ஃபியூல் பண்ணணும், இல்லைனா நீங்கள் சொன்ன படி வீட்டுக்கு டைமுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கீழே இறங்கிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஒன்றும் தேவை கிடையாது, இந்த வண்டியை ஃபியூல்லாம் பண்ண வேண்டாம், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவ சொடக்கு போட்டோடனே ஒரு கத்தி வருது. ஸோ அது மேலே ஏறி நின்று நம்ம ஹீரோ பறக்க வச்சு அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே டக்குன்னு அந்த ஸ்பாட் வந்து மறைஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கரெக்டாக லேண்ட் ஆகுறா. பட் ஹீரோ விழற மாதிரி போகும்போது அங்கே ஹீரோ வந்து ஹீரோயின் பிடிச்சிடுறா. அப்போ பார்த்தா மேலேருந்து ஒரு பொம்மை வந்து கீழே விழுது. உள்ள ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையன் வந்து கத்துற சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோயின் வேகமா உள்ள போய் பார்த்தா அங்க இருக்க மெயின் எல்லாத்தையும் இந்த குட்டி பையன் போட்டு திட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலி அது நம்ம ஹீரோவோட சிஸ்டரோட பையன் தான். அவன் சொல்றான், என்னோட கப்பிபரா எங்க போச்சு, அதாவது அந்த டாயோட நேம் அது. அவன் சொல்றான், என்னோட உண்மையானது இல்லை, இதெல்லாமே ஃபேக் ஆனது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. யார் இந்த அநாயகான உமன் அங்கிள், நீங்க ஏன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மெய்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து அனுப்பி விட்டாரா. இவன் திரும்ப ஹீரோயின் ஏதோ சொல்லிட்டே இருக்கும்போது அவ டக்குனோட வாய்க்குள்ள ஏதோ ஒரு பில்ஸை எடுத்து போட்டு விட்டாரா. அதனால அவனோட பேசுகிற வார்த்தையெல்லாம் வெளியில் வராமல் ஒரு மியூட்டாக மாறிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சின்ன பையனை இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அம்மா வந்துடுறாங்க. அவங்களோட பேர் ரோஸ். அவங்க வந்து சொல்கிறாங்க, என் பையனுக்கு என்ன ஆச்சு, ஐயோ இப்போவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க பதறிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் திரும்ப ஒரு டேப்லெட்டை எடுக்கிறா. எடுத்து அந்த பையனோட வாயில் போட்ட உடனே திரும்ப அவன் சரியாகிறான். அப்போது அந்த ரோஸ் வந்துட்டு, இப்போ நீ தான் என்னோட பையன் இந்த மாதிரி பண்ணியா, உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்ப, நீ இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா ஷென், ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஹீரோவோட பிரதர் ஜான் வந்துட்டு கூட சேர்ந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். அவளோட பேரு சின். ஆக்சுவலி அவ வந்துட்டு நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அவ வந்த உடனே அந்த குட்டி பையனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அவகிட்ட போய் ஒட்டிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது இந்த ஃபேமிலிக்கு அப்படின்ற எல்லா விஷயமே தெரியும். ஸோ அங்கே பார்த்தா ஹீரோவோட அம்மாவுமே வந்துடுறாங்க. அவ மனசுக்குள்ள யார் இவங்க, ரொம்பவே ஓவரா இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருக்குமே அது கேட்டுருது. அவங்க அம்மாக்குமே கேட்டுருது. அவங்க நீ இதை பற்றி என்ன யோசிக்கிற அப்படின்னும் போது அவளுக்கு தெரிஞ்சிருது, அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறதுலாம் தெரியுது அப்படின்னு. ஸோ அதனால இவங்க ரொம்பவே ஜென்டிலாக இருக்காங்க, இவங்கள மாதிரி ஒரு மதரின்லா தான் எனக்கு வேணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஸோ அவங்களுக்குமே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள பாவம் இந்த ரோஸோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பைசெக்சுவல், அவன் இவளுக்கே தெரியாமல் வேற ஒரு பையனை வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவ பேசுறா. அதாவது அவன் ஒரு பாய் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த ரோஸ் வந்துட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, தேவையில்லாம எதுக்கு என்னோட ஹஸ்பண்டை பத்தி பேசுற, உனக்கு அதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது, என் ஹஸ்பண்ட் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே ஐயோ அப்படியா, சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. அங்க பார்த்தா இந்த சின்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஷென் கூட சேர்ந்து இருக்கிறது பிடிக்கவே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க அந்த சின் வந்துட்டு அட்டென்ஷனை கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோவோட பிரதருக்காக வந்துட்டு ஷூஸ் வாங்கியிருக்கா, ரோஸ்க்காக சில ஜுவல்ஸ் வாங்கியிருக்கா, அப்புறம் ஹீரோக்காக சன்கிளாஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கொடுக்குறா. ஹீரோயினுக்கு புரியுது இவ அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ லாஸ்ட்டாக ஹீரோவோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கும்போது
நம்ம ஹீரோயின் வந்து அங்கே போயிட்டு இது ஃபேக் ஆனது அப்படின்னு சொல்லி கீழே போட்டு உடச்சிடறா. இவளுக்கு டென்ஷன் ஆகுது, இவ ஏன் தேவையில்லாமல் நம்ம வழியில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு நீ உட்காரு அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹீரோயின் சொல்லிடு அது ஃபேக்கான ஒன் தான் அப்படின்னு. அப்போ அவள் ஐயோ இது நான் ரியல்ன்ட்டு தான் வாங்கினேன், இப்போவே நான் அந்த கடைக்கு போய் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆக்ஷனை போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. போன நிமிஷம் அங்கே ஹீரோவோட அப்பா வந்துட்டு கிராண்ட்மாவை கூட்டிகிட்டு வராரு. அங்கே கிராண்ட்மாவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. அவ மனசுக்குள்ள யோசிக்கிறா இந்த வீட்டில் இவங்க தான் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவோட அப்பாவுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிக்கல. அவர் சொல்றாரு என்ன இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி இன்ட்ரோ கொடுக்கும்போது அவர் வந்துட்டு பிடிக்காத மாதிரியே தான் கொஞ்சம் பேசுறாரு. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறா இவர் கூட இவங்களோட ஒய்ஃபை சீட் பண்ணிட்டு தான் இருக்காரு, ஒரு சின்ன பொண்ணு கூட சேர்ந்துட்டு அப்படின்னு. உடனே அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே உட்காந்து அவரை கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவர் சொல்றாரு ஐயோ நான் சீட்லாம் பண்ணல, அவளோட லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்ப்பேன், அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னா. நான் இப்போ வரைக்கும் அவளை மீட் பண்ணதே கிடையாது, அவள் என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கா, அவளுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது அவங்க அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. உன் வயசு என்ன இருக்கு, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ பணத்தை இழந்திருப்ப அப்படின்னு கேட்கும்போது அவர் அசால்ட்டா 1 பில்லியன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவர் முட்டி போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிட அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரூம்க்கு இழுத்துட்டு போய் பயங்கரமா அடியை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ தான் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டாட்டர் இல்ல, ஸோ ஹியாலோமா உனக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு அவங்க வீட்டோட சொத்து மாதிரி ஏதோ இருக்கு அதை அவளுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த கீயை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த கீயை நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். இது என்னோட ஒய்ஃப்க்கு தான், நான் அவனோட மேரேஜ் பண்ணிக்க போறது கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் இதை வாங்க ட்ரை பண்ணும் போது ஆக்சிடென்டெல்லாம் அவங்களுக்குள்ள கிஸ் ஆகிடுது. அவ வேகமா தள்ளிக்கிறா. அப்புறம் அவன் கிட்ட இப்போவே நான் போய் செக் பண்ணணும், எனக்கு காட்டு அந்த ஹியாலுமா அப்படின்னு சொல்லி அவள் சொன்ன உடனே அவனுமே அவனோட ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கம்பெனியில் போய் லாக்கர் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த ஹியாலுமும் காணும். ஆக்சுவலி அது வந்துட்டு இந்த ப்ரேஸ்லெட் மாதிரி தான் அவங்க ஃபேமிலி திங்ஸ், அதுவும் இல்லாமல் அவனோட கம்பெனியோட சீலவும் காணும். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது அது யாரை திருடினா அப்படின்னு அந்த சின் தான். அந்த சின் வந்துட்டு அவளுக்கு நிறைய பசங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதே மாதிரி தான் வேற ஒரு கம்பெனியில் இருக்கவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. ஸோ அவன் கூட சேர்ந்துட்டு தான் இந்த கம்பெனி சீரை தேடிட்டு போயிருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே எல்லாருமே சேர்ந்து இப்போ கம்பெனிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த சீன் வந்துட்டு கூட இருக்க பர்சன் வந்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா இல்லையா, அது வந்துட்டு நம்ம ஹீரோவோட எனிமி கம்பெனியோட சிஇஓ தான். ஸோ அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எதுக்கு கூ ஃபேமிலியோட ஹெட்டே வந்திருக்காரு, எதுவும் பிரச்சனையா இந்த கம்பெனி கூட அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த சின் வந்துட்டு அந்த ஆள் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ பார்த்தா இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியோ சண்டை போட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி அந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணால் அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. உடனே அந்த சீன் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, இந்த ஆள் தான் நான் ஃபோர்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறா. ஸோ எல்லாருமே அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிஇஓக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ பண்ணுற எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னும் போது அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில் வந்துட்டு எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை ஆகிறது. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் காடை மூடிக்க சொல்லிட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ அங்கே எல்லாருக்குமே காதை கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த கம்பெனி சீரை போய் தேடியும் கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த சின்கிட்ட சொல்லும் போது அவளுக்கு எப்படி அவளை டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னே தெரியல. ஏன்னா அவள் ரெட் ஹேண்டடாக மாட்டிக்கிட்டா, அதனால தான். ஸோ அங்கேருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அந்த ஆள் போய் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட முட்டி போட்டு சாரி கேட்குறான். பிகாஸ் நம்ம ஹீரோட கம்பெனி பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி கூட வம்பு வளர்த்துருக்கான்ல அதனால. பட் ஹீரோ அவங்கள மன்னிக்கிற மாதிரி தெரியல, அவன் அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியுது இதுக்கு பின்னாடி இவன் மட்டும் இல்லை, இவனுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. அதாவது சின் வந்துட்டு வேற யாருக்கும் கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அது கூ ஃபேமிலிக்கு ஒரு பெரிய எனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தோணுது. ஸோ அவன் மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கேட்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்குமே பயமா இருக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் நியூஸ் சேனலுக்கும் வந்துடுது. இதெல்லாம் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா அவங்க அம்மா சொல்றாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியலையா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து போட்டு வாங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரோஸ் இருக்கால அவ வந்துட்டு நான் என்னோட புது எடிஷனான ஜுவல்லரி கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன்,
நினைக்கிறேன். அது யார் சொல்கிறான்னு தான் தெரியல. யார் கரெக்டாக கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு நம்ம ப்ரைஸ் மணி கொடுக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்கிட்ட 10 மில்லியன் கூடிய கார்டு இருக்குது, அதை அவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை 20 மில்லியன் கார்டை கொடுக்கலாமா, இல்லை 50 மில்லியன் கார்டை கொடுக்கலாமா அப்படின்னும் போது டக்கு நம்ம ஹீரோ இந்த கார்டை வாங்கிட்டு நான் சொல்கிறேன், நான் அதுபடி வரைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சில ஐடென்டிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்கிறா. அதை வச்சு நம்ம ஹீரோ ட்ரா பண்ணுறான். அவள் சொல்கிறா முக்கியமாக அவனோட மூக்கு கிட்ட ஒரு மோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக சொல்லிடுறான். அப்போ அவனுக்கு கால் வருது, அவன் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் அந்த கான்ஃபரன்ஸில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த கான்ஃபரன்ஸில் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோயின் தான் அவளோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. என்னது உண்மைக்கே உனக்கு என்ன பிடிச்சிருச்சா, இவனை பிடிக்காது, இவனை மேனேஜ் பண்ணிக்க மாட்டான்லாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஹீரோ இந்த ஃபேமிலிக்கு வந்தக்கப்புறம் தான் ரொம்ப ப்ரொடெக்டிவாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின்மே அவனோட ப்ரப்போசலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறார். நிறைய பேர் அவளுக்கு நிறைய கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க. எல்லாருமே இப்போவே எல்லாரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கணத்துல மட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணுறா. நம்ம ஹீரோ கிட்ட போகிறக்குள்ள இன்னும் மணி கொடுக்கல அப்படின்னு அவன் திரும்புறா. டக்குன்னு அவங்க 2 பேரும் லிப்பில் கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிடுதா, வேமா அங்கேருந்து ஓடிடுறா. அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ரோஸும் அவளோட பையனும் வந்துட்டு அவங்களோட ரூம்குள்ளே போக போகிறாங்க. பார்த்தா வெளியில் 2 மேலோட ஷூஸ் இருக்குது. ஸோ ரோஸ் வந்துட்டு நீ போய் அங்கிள் ஆண்டியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டு இவன் உள்ளே போனால் நம்ம ஹீரோயின் சொன்னபடி இவனுக்கு ஏதோ ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. போனோடனே ரோஸ் சொல்கிறா, உனக்கு அசிங்கமாக இல்லையா, எப்படி இந்த மாதிரி பண்ண தோணுது, உனக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு இப்படி தான் நீ ஒரு ரோல் மாடலாக இருப்பியா அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்துகிறா. அவன் வந்து நம்ம ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணாமல் அவன் அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இவளை இப்போவே நம்ம அடித்து கொலை பண்ணணும், இல்லை நம்மளை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அந்த குட்டி பையன் போய் அங்கிள் ஆண்டிக்கு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் மேஜிக் யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த ரூம்குள்ளே போய் அங்கே அவள் தலையில் வேஸை போட்டு உடைக்க போகிறாங்க. தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் அவங்கள அடித்து போட்டு நல்ல ஒரு லெசனை அவங்களுக்கு டீச் பண்ணிடுறா. ஸோ அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு ரோஸ்மே அழுதுகிட்டே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு ரொம்ப பிட்ரேயான மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கிங்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வந்து கெஸ் பண்ணாலையா ஒரு பர்சனை. ஸோ அவன் வந்து அங்கே நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கட்டையால் ஹீரோயின் அடிக்க வரான். கரெக்டாக ஹீரோ ஊடல போனோடனே அவன் தலையில் பலமான அடிபட்டுருது. ஸோ அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க டாக்டர் வந்து அவனுக்கு மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அவனை நல்லா பார்த்துக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை ரொம்பவே நல்லா கேர் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அடி கூட பார்க்காம அவன் திரும்ப ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்காக நம்ம ஹீரோயின் பொரிச்சு கொண்டு போகிறா. பார்த்தா அதுலேருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நானே கஷ்டப்பட்டு இதெல்லாம் ரெடி பண்ணேன், நீ சாப்பிட அப்படின்னு கொடுக்குறா. அதை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்ச உடனே நம்ம ஹீரோக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அவ சொல்றா, எப்படி இருக்கு, நீ வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கூட அப்படின்னும் போது அவன் என்ன சொல்ல முடியும், ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து எங்க எனக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கூட அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ இல்லை நீ இதை எனக்காக தானே பண்ண, நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ நீ பேசாமல் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னே அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ போய் சொல்கிறான்னு தெரிஞ்சிருது. அவள் அவ்வளவே இன்சல்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா, அதனால ரொம்ப கேவலமாக பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் உனக்காக நல்லா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உட்காந்து ஹீரோ பண்ணுற வேலையெல்லாம் பார்க்குறேன். ஸோ ஒன் டேயில் நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து பார்த்து நம்ம ஹீரோயின் டயர்ட் ஆகிறா. அவள் டயர்ட் ஆகிட்டு எப்போ தான் நம்ம வீட்டுக்கு போவோன்னு தெரில அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு இப்போ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறான். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக அங்கே ஒரு பர்சன் வந்து இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சேரிட்டி ஆக்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சரின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என் கூட வருவதானே அப்படின்னு கேட்கும்போது அவனை கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிடுறா.
அன்றைக்கி நைட் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து எப்பயும் போல இல்லாமல் ஒரு ஃபேரி மாதிரி ரெடி ஆகிட்டு வர நம்ம ஹீரோ அவளவே பார்த்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே அந்த பார்ட்டியில் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போன உடனே நம்ம ஹீரோயினுக்கு சென்ஸ் ஆகுது. ஜான் வந்துட்டு ஏதோ ஒரு ரூமில் இருக்கான். அவகிட்ட ஒரு பொண்ணு தப்பாக நடந்துக்க பிஹேவ் பண்ணி காசு பறிக்க பார்க்குறா அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு போய் கரெக்டாக அந்த பொண்ணை அடித்து போட்டு ஜானை காப்பாற்றிடுறாங்க. ஜான் வந்துட்டு ட்ரக் ஆகி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு மாதிரி தெளிவே வருது. அவன் சொல்றான், நல்ல வேலை சிஸ்டர் இல்லா, நீங்க வரல அப்படின்னா என்ன நடந்திருக்கோன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், எப்பவுமே வந்து உன்னை காப்பாத்திட்டே இருக்க முடியாது, நீ தான் சேஃபா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு அவங்க போயிட்டு இருக்கும் போது பார்த்தா அடுத்த ஃப்ளோர்ல அந்த சீன் வந்துடுறா. அந்த சீனை பார்த்த உடனே ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த சீன் வந்துட்டு நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல வச்சுட்டு அவன் நிறைய பேர் கூட ஏமாத்திட்டு இருந்திருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஷென் தான் வேணும் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே நான் உங்களை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுவும் இல்லாமல் இந்த சேரிட்டி ஆக்ஷனை வந்து ஹெட்மா நடத்துறதே இந்த சின் தான். இந்த சின்க்கு ஆக்சுவலி வேற ஒருத்தரும் மேரேஜ் பண்ணி 2 குழந்தைங்களும் இருக்கு. அந்த குழந்தைங்களை நம்ம ஹீரோயின் வந்து இந்த பார்ட்டியில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோடையும் தான் இருக்கா. இந்த சின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ப்ளீஸ் நம்ம தான் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டாக இருந்தோம், இப்போ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போ மனசில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஜியா மட்டும்தான், தேவையில்லாமல் நீ வழியில் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த சீனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இந்த சீன் போய் மேக்கப் ரூமில் இருக்கும்போது அந்த ஆள் இருக்கான்ல, அவன் வந்து சொல்கிறான், நினச்சபடி எல்லாமே நடந்துடும், நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவனோட பிரதரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்ட மேன் வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அதை பற்றி சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்கள் பார்ட்டியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கான். அந்த பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகிடுது. பார்த்தா இந்த சின் வந்துட்டு அவன் ரொம்ப நல்லவ மாதிரியும் இந்த சேரிட்டி ஆக்ஷன்ல நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க, அந்த பணத்தெல்லாம் ஆர்ஃபனேஜுக்கு யூஸ் பண்ண போற மாதிரியும் அவன் நிறைய ஸ்பீச்சா கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் பொறுத்து பார்க்குறா, எப்படியாச்சும் இவ உண்மையை சொல்லிடுவா அப்படின்னு. பட் அவள் பொய்க்கு மேலே பொய்யா பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயினை அவளை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் போயிட்டு எல்லாரும் முன்னாடியுமே இவ ஒரு மேரிட் மேன், இவ வந்து நம்ம பணத்தை எல்லாத்தையும் சேரிட்டிக்கு கொடுக்க போகிறது கிடையாது, அவளோட ஓன் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு நம்மளை வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுறா, அவ்வளோதான் அப்படின்னு உடனே அவன் என்ன பேசிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போது அந்த பிரதர் இருக்கான் இல்லையா ஜான், அவன் வந்து அந்த 2 குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறான். அவகிட்ட மேட்டர்னிட்டி டெஸ்ட் பேப்பருமே இருக்குது. அந்த குழந்தைங்க போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் எங்களை பார்க்க வந்து 1 வீக் ஆச்சுமா அப்படின்னு சொல்லும்போது அவள் அந்த பிள்ளைங்களை தள்ளி விட்டுறீங்களா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க பெத்த பிள்ளைங்களவே அப்படி கேட்குறா. அந்த குழந்தைங்க வந்துட்டு, அம்மா நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. அவள் சொல்கிறா, இது என்னோட குழந்தை கிடையாது அப்படின்னு. அப்போ ஜான் வந்துட்டு அந்த டெஸ்ட் பேப்பரை காமிச்சு, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே அவளை வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளை வந்து அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வரதா அந்த மாஸ்க் மேன் கண்டுபிடிச்சிடறான். அவன் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அவன் மூஞ்ச ரிவ்யூ பண்ணிட்டு அவன் சொல்கிறான், உன் கம்பெனி நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலி இவன் வந்துட்டு இவங்க கம்பெனியில் தான் முதல் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான், நிறைய இல்லீகல் ஒர்க்லாம் பார்க்குறான் அப்படின்னு வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவளும் இந்த சின்னும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவோட பேரை கெடுக்கிறதுக்காக. அதுக்காக தான் அவள் கம்பெனி சீலையுமே திருடி இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். எங்கள் ஹீரோயினுக்கு அந்த விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுது. ஸோ வேமா அந்த இடத்துக்கு போனோடனே அந்த ஆள் தப்பிச்சு போயிடுறான். நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறான் எப்படியோ. ஸோ அவள் வந்துட்டு அவனுக்கு அடியெல்லாம் பட்டிருக்கதை பார்க்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கும் போது ஹீரோ முழிச்சிட்டு, நம்ம மேலே ஒருத்தி இவ்வளோ பாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ்மே கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை வந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோ தான் திட்டுறாங்க, நீ அவளை பார்த்துக்க சொன்னால் அவள் தான் உன்னை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, உன்னால் அவளுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒன்றா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா, உண்மைக்கே போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்தையும் சொல்கிறான், அவள் கேர் பண்ணிக்கிட்டதா, அதுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவள் சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், திரும்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு
வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தா அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, எனக்கு ஒரு 1 மில்லியன் வேணும், நான் உன்னை இப்போ மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் மீட் பண்ணுறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை சென்ட் பண்ணியிருக்கா. அவர் அவளை பார்க்கறதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு உத்து பார்த்தா தான் தெரியுது, அந்த சின் தான் வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கா அவங்களோட ஃபாதர் இன் லாவை. இந்த விஷயத்த சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ பார்த்தா அங்கே ரோஸ் வரா. ரோஸ் வந்தால் அவளுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. அவளோட ஓன் ஹஸ்பண்டே அவனோட புது பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அவனோட குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சுட்டு பணம் கேட்குறான். அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே செம்ம டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் என்னடா இது, ஒரு நேரத்திலேயே 2 பிரச்சனை வந்திருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஜான் வந்துட்டு நான் ரோஸ் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. அவங்க அப்பா போனால் அந்த இடத்துல அந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவன் தான் நிற்கிறான். அவன் வந்துட்டு நான் இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அடித்து போட்டுறான். அந்த இடத்துக்கு சின்னும் வந்துடுறான். அந்த சின் சொல்கிறா, இந்த ஆளை மட்டும் பிடிச்சா பார்த்தாது, அவங்க குடும்பத்தையும் நான் கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இந்த பக்கம் ஜானும் ரோஸும் அந்த இடத்துக்கு போனால் அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய கொலை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ அந்த சீன் வர, அப்போ அவங்க அம்மா தேவையில்லாமல் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு கத்தும்போது அவங்கள மயக்கமாக்கி அவங்களே கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து சேர்ந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்கிறா, இப்போ நான் தனியாக போகிறேன், நீ போய் அப்பாவை பார்த்துக்கோ, நான் போய் அந்த குட்டி பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கி போகிறா. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். பார்த்தா இப்போ தான் ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினை ஃபேக்காக அவள் வந்து தனியாக போகணும் அப்படின்றதுக்காக, இந்த ஃபேமிலியை காப்பாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக லொக்கேஷன் வேற ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த ரோஸோட ஹஸ்பண்டோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரோஸோட ஹஸ்பண்டும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ போய் பார்த்தா எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவையும் கட்டி போட்டு வச்சுட்டு அவனையுமே அந்த சின் வந்துட்டு கத்தியால் குத்துறா. நான் வந்து உங்ககிட்ட எத்தனை தடவை தான் கேட்குது, என்னை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம், என் மனசுக்குள்ளே வந்துட்டு இப்போ ஜியாதா இருக்கா, அப்போது ஜியாதை வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அவள் திரும்ப கத்தியால் குத்துறா. அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்போதைக்கு நீ இவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லவாது சை, உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னும் போது அவன் நான் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அவள் கரெக்டாக இங்கே வந்துடுறா. ஸோ மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அங்கே அடித்து போட்டுறா. அவள் எல்லாத்தையுமே காப்பாற்றிடுறா. போலீஸும் வந்து இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு 1 மந்த் லேட்டாக காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுது. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நியூ இயர் வருது. பாட்டி வந்துட்டு எல்லாருக்காகவும் நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கான கிஃப்ட்டை எப்போ நீ கொடுக்க போகிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வேகமாகவே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு கிரேட் கிராண்ட் சனை பற்றி தான் அவன் சொல்லிட்டு இருக்கா. அங்கே எல்லாருமே ஹாப்பியாக நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சிருது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.